உங்களுக்கு எல்லாம் தெரியும், எல்லாரும் புகழ்ந்து பேசிக் கொண்டிருக்கக்கூடிய ராமமூர்த்தி ஐயா அவர்கள் என்னுடைய குரு, என்னுடைய வழிகாட்டி. நான் இன்றைக்கு வைத்தியன் என்று சொல்லிக்கொள்ள வேண்டும் என்றால் அதற்கான முழு தகுதியையும் வழங்கியவர், என்னை பல இடங்களில் நெருங்கியவர். நான் இன்னும் பல மடங்கு ஆய்வுகளில் கடந்து வந்துள்ளதுக்கான அடிப்படையாக உள்ளவர் எனது குரு ராமமூர்த்தி ஐயா அவர்கள். அவர் மூலம்தான் எனக்கு நம்ம கொண்டு வந்துள்ள டாக்டர் ஜே.ஆர். கிருஷ்ணமூர்த்தி, ஜட்ஜி பலராம் ஐயா, இன்னும் நிறைய ஜாம்பவான்கள் என்னுடைய மருத்துவத்துறையில் உள்ளவர்களால் தொடர்பு ஏற்படுத்தியது என்றது. நான் ஒரு மருந்து செய்வதற்காக மட்டும் இல்லாமல் அந்த மருந்துகளை ஆய்வு செய்தேன். புத்தகத்தில் என்ன சொல்லியிருக்கிறது, வைத்தியர்கள் என்ன சொல்கிறாங்களோ, ஆரம்பத்தில் நான் என்ன செய்கிறேன்னா, இந்த மிஷின்லாம் வாங்கி போட்டு இந்த பிரதமர் சுய வேலைவாய்ப்பு திட்டம், நான் ஐடியா பற்றி பிரதமர் சுய வேலைவாய்ப்பு திட்டத்துக்கு இந்த லோன் வாங்கி மருந்து அரைச்சி கொடுக்குறது, அது மாதிரி ஒரு ஸ்கீம் எனக்கு அப்போ கொடுத்தாங்க. அதை வாங்கி போட்டு தான் தொழிலாக இருக்குது. இதனிடையே எனக்கு ஈபியில் வேலை கிடைச்சதில் எங்கள் அண்ணன்கிட்ட போயிட்டு நான் ஈபிக்கும் போயிட்டேன். அங்கேயே 30 வருஷம் சர்வீஸை முடிச்சுட்டு இப்போ ஃப்ரெண்ட்ஸும் வாங்கிட்டு இருக்கிறேன். அதுதான். ஸோ அது என்னை எந்த நேரத்திலும் நான் என்னுடைய அதிகாரியில் எப்படி மிரட்டுவோன்னா, எனக்கு இந்த வேலை பற்றி கவலை இல்லை சார், நாளைக்கு ரிசைன்மெண்ட் போயிட்டே இருப்பேன், இதை சொல்லியே எங்களை பயமுத்தினீங்க நீங்க. எதுக்காக என்றால் நான் 2 கண்களாக உள்ளது எனக்கு அப்போ இந்த தொழிலும் மருத்துவம் தான் விட்டு போட்டு போய், அதாவது அந்த இடத்துல எனக்கு 2 கண்ணில் எந்த கண்ணு ஒன்றா நான் இந்த கண்ணு தான் வேணும், அந்த கண்ணு வானான்னு விடுவேன். அந்த மாதிரியான ஒரு பழக்கத்திலே ஆய்வில் மேற்கொண்டதில் முதலாக இந்த மருத்துவத்தில் அடிப்படையாக வேறுபார் தழைப்பார் நல்ல மெல்ல பஸ்ப செந்தூரம் பாரே அப்படிமா. முதல்ல வேறு தழைகளை கொடுத்து வைத்தியம் பண்ணுவேன். அது கேட்கலன்னு அடுத்த கட்டமாக பஸ்ப செந்தூரங்கள் மூலமாக செய்யும், அதை அந்த நோயை குணமாக்கணும் அப்படின்றது உண்மை. அடிப்படையாக நான் இப்போது எல்லாருக்கும் சொல்லுவேன், இங்கே உள்ளது போல வரக்கூடிய மாணவர்கள் எல்லாரும் நான் என்ன சொல்லுவேன் என்றால், சித்தா பிஎஸ்எம்எஸ் சித்தா இட்ஸ் நாட் ஒயிட் காலர் ஜாப் அப்படின்றாங்க. இது சட்டாஸ்கோப் போட்டு டாக்டர் மாதிரி எழுதி கொடுக்குற வைத்தியர் கிடையாது. நீங்கள் மருந்து செய்யணும், அட்லீஸ்ட்டு ஒரு கீ மெடிசனாவது 2-3 மருந்துகளாவது நீங்கள் பண்ணணும். அதில் அடிப்படையாக மருந்து பஸ்பம் அப்படின்னும்போது சிலாசத்து பஸ்பம், செந்தூரம் என்பது அன்னைபெரி செந்தூரம். இந்த ரெண்டும் ஒரு வைத்தியர் செய்தால் பல வியாதிகளே அவர் குணப்படுது. தான் அடிப்படையான மருந்து. அதுக்கு அடுத்தபடியாக ஆங்கில மருத்துவம்லாம் வர்றதுக்கு முன்னாடி நம்ம ஆரோக்கியமாக இருந்ததுக்கான மருந்து என்ன, லிங்க செந்தூரம். இது பாஷானம் பயப்படக்கூடிய பாஷானெலாம் கிடையாது. பாஷான பேரில் வச்சுருங்களேன். இது வரைக்கும் நான் இத்தனையோ கிலோ கணக்கில் பண்ணிக்கிறேன், யாருக்கும் எந்த